பெங்களூருவில் சிறைச்சாலை விதிமுறைகளை தியாகத் தலைவி சின்னம்மா சரியாக பின்பற்றி வரும் நிலையில் இது தொடர்பாக திட்டமிட்டே தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன. சிறை விதிமுறைகள் மீறப்பட்டதாக விசாரணை குழு தனது அறிக்கையில் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இவையெல்லாம் வெறும் விளம்பர நோக்கத்துடன் பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் புனையப்படும் கற்பனைகள் என ஓய்வு பெற்ற சிறைத்துறை அதிகாரிகளை தெரிவிக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சின்னம்மா அவர்கள் பெங்களூரு சிறையில் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி வருகிறார். ஆனால் தற்பொழுது அவர் சிறை விதிகளை மீறி சில வசதிகளை அனுபவித்து வருவதாக அவர் மீது வேண்டுமென்றே சில குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளை ஆராய்ந்த ஓய்வு பெற்ற சில சிறைத்துறை உயர் அதிகாரிகளே அவை முகாந்திரம் இல்லாதவை என்றும் வேண்டுமென்றே சர்ச்சையாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி விசாரணை குழுவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விதிமீறல்கள் குறித்து சில சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளனர். அதாவது சிறை விதிமுறைகளின்படி ஆயுள் தண்டனை கைதிகளை தவிர மற்ற அனைவரும் தங்களது சொந்த உடைகளை அணியலாம். சின்னம்மா அவர்கள் சாதாரண உடையில் இருந்தார் என்பது சிறையின் நடைமுறைதான். அப்படி இருக்க அதனை வேண்டுமென்றே சர்ச்சையாக்கியது ஏன்? மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் தோழி என்ற வகையில் சின்னம்மா அவர்கள் பிரபலமானவர். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் அவரை பற்றி அறிந்தவர்கள் ஏராளம். அப்படி இருக்க அவர் சிறையிலிருந்து வெளியே சென்று பெங்களூரு நகர கடை வீதிகளில் பொருட்களை வாங்கியதாக ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். ஆனால் அவர் எந்த கடையில் பொருட்களை வாங்கினார், என்ன வாங்கினார், அவரை பொதுவெளியில் பார்த்த சாட்சிகள் இருக்கிறார்களா, புகைப்படம் அல்லது வீடியோ ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா? இப்படி எதுவுமே இல்லாமல் எப்படி அவர் வெளியில் சென்றதாக குற்றச்சாட்டை தெரிவிக்க முடியும்? சிறையில் இருக்கும் எந்த நபரையும் பார்க்க வரும் உறவினர்கள் தாங்கள் கொண்டு வரும் உணவு, உடை, மருந்து பொருட்கள் ஆகியவற்றை சிறையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் என்பது சிறையின் நடைமுறை விதி. அப்படி சிறையில் தன்னை சந்திக்க வந்தவர்கள் தனக்கு அளித்த பொருட்களை சின்னம்மா அவர்கள் கையில் வைத்திருந்தார். இந்த காட்சிகள் தான் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. ஆனால் அதையும் வேண்டுமென்றே சர்ச்சையாக்கியது ஏன்? சின்னம்மாவின் அருகில் மஞ்சள் தூள் இருந்ததால் அங்கு சமையல் செய்திருக்க வாய்ப்பு இருப்பதாக விசாரணை குழு ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளனர். ஆனால் தமிழர்கள் மஞ்சளை ஒரு மங்கள பொருளாக பயன்படுத்துவர். அதனை ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுத்துவர். சந்தனத்தை போல மஞ்சளையும் நெற்றியில் இட்டுக் கொள்வர். அப்படி இருக்க மஞ்சளை அவர் சமையலுக்குத்தான் பயன்படுத்தினார் என்ற முடிவிற்கு விசாரணை குழுவினர் வந்தது எப்படி? அங்கு சமையல் பாத்திரங்கள் இருந்ததா? சமையல் செய்ததற்கான ஆதாரங்களாக புகைப்படங்கள் உள்ளதா? சின்னம்மா அவர்களின் அறையில் கட்டில், தொலைக்காட்சி பெட்டி போன்ற வசதிகள் இருந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. ஆனால் சமூகத்தின் சாதாரண மனிதருக்கு கூட தெரியும், வருமான வரி செலுத்தக்கூடிய ஒரு இந்திய பிரஜை சிறையில் இதுபோன்ற வசதிகளை பெற முடியும் என்று. இது சிறையின் விதிமுறைகளில் ஒன்றுதான். பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே, அதாவது 1856ஆம் ஆண்டிலிருந்தே இந்த நடைமுறை உள்ளது. ஆக அதையும் வேண்டுமென்றே சர்ச்சையாக்கியது ஏன்? சின்னம்மாவிற்கு சிறையில் 5 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவரது அறைக்கு பக்கத்து அறைகள் காலியாக இருந்ததாகவும் அதனால் அதனையும் இவர்தான் பயன்படுத்தி இருப்பார் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு முடிவிற்கு வந்துள்ளனர். ஆனால் சிறையில் எந்த அறையில் யாரை வைக்க வேண்டும், அந்த அறை காலியாக இருக்க வேண்டுமா அல்லது அங்கு யாரையாவது வைக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சிறைத்துறை வார்டன் தான். ஆனால் அதனையும் சின்னம்மாவுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சம்பந்தப்படுத்தி இருப்பது ஏன்? இந்த அடிப்படை சந்தேகங்கள் சாமானிய மக்களுக்கே எழும்போது ஏன் இது விசாரணை குழுவிற்கு தெரியவில்லை? வேண்டுமென்றே அதனை குற்றச்சாட்டாக மாற்றியுள்ளனர் என்பது இதன் மூலம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. இந்த குற்றச்சாட்டை எழுப்பிய சிறை அதிகாரி ரூபா ஒரு விளம்பர விரும்பியாக இருந்துள்ளார். தான் சந்திக்கும் பிரபலமான நபர்களுடன் உடனடியாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் பழக்கம் உடையவர். பிரபலமடைய வேண்டும் என்பதற்காகவே சின்னம்மா மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பியிருப்பதாக அவரை பற்றி விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். சின்னம்மா மீது குற்றச்சாட்டை எழுப்பிய ரூபா இது பற்றி உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் ஏன் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டும்? அந்த அடிப்படையில் அவர் உடனடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டார் என்பதையும் இங்கு குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. எனவே சின்னம்மாவிற்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஜோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவை என்பதை
ஓய்வு பெற்ற சிறைத்துறை அதிகாரிகள் பலரும் தெளிவுபடுத்தியுள்ளனர்.